இப்ப சொல்லு, என் மேல சத்தியமா சொல்லு, இங்க இருந்து சிலை எங்கடி? பவானி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏ பவானி, எதுக்கு பயப்படுற? என்ன நடந்துச்சுன்னு உண்மையை வாய் திறந்து சொல்லு. கைய விடுங்க சொல்றேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்றேம்மா. சும்மா சும்மா என்ன மட்டும் அடிச்சா என்ன அர்த்தம்? பத்மாத்த, ரம்யா, அமராவதி, ராஜசேகர் மாமா எல்லாரும் பிளான் பண்ணிதான் நைட்டோட நைட்டா சிலையை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. நான் செஞ்ச சாமியா கிணத்துலயா தூக்கி போட்டீங்க? வாசு, இவளுங்களாம் என்ன ஜென்மண்டா? ஏண்டி, சாமி சிலையை தூக்கியா கிணத்துக்குள்ள போட்டிருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. என்ன திட்டுறது இவங்கள? என்ன சொல்லி திட்டுறது? கெட்ட வார்த்தை ஏதாவது வந்துருமோன்னு பயமா இருக்கு. சிவா, தப்பா இருக்குடா, எல்லாமே தப்பா இருக்கு, யாருமே சரியில்லை. அம்மன் சிலையை தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள போடுற அளவுக்கு என்ன ஜென்மம் கேதுங்கலாம்? திட்டி என்ன போகுது? பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. உங்களை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. சிவா, யாரையாவது கூப்பிடு, இல்ல கிணத்துக்குள்ள நீயே இறங்கி தேடு. அது களிமண்ணு தானே, நைட்டே கரைஞ்சிருக்கும். அடிச்சனா உன்னை? அண்ணே, உன்னை அடிக்க கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. பேசாம போயிரு. அது இப்ப வந்திருக்கு, அவ்வளவுதான். சாமி சக்தின்னு சும்மா ஒளராத. இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சான்ஸ். இத வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும். ஆமாமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். சிலைய யாருக்கும் தெரியாம வித்துடலாமா? உங்க புத்தி எங்க போகுதுன்னு பாருங்க. சிலை திருடின கேஸ்ல மாட்டவா? கரெக்ட் தான். ரம்யா, என்ன சொன்ன? என்ன சொன்ன? சிலை திருட்டு? ஏய், இவ சிலை திருட்டுன்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த ஐம்பன் சிலையை வச்சே நம்ம துளசி கதையை முடிச்சிடலாம். அந்த சிலையே வெயிட்டா தான் இருக்கு, அத வச்சு ஒரே போடு, துளசி கதையை முடிச்சிடலாம். அச்சோ அண்ணி, அவரு திருட்டு கேஸ்ல உள்ள போக துடிக்கிறாரு. நீங்க கொலை கேஸ்ல உள்ள போயிடுவீங்க போல. அம்மா வேற என்னமோ சொல்றாங்க, அது மட்டும் கேளுங்க. அந்த சிலையை பார்த்தா அது ஏதோ ஒரு கோயில இருந்த சிலை மாதிரி தான் இருக்கு. அது எப்படி வந்துச்சு, எப்ப வந்துச்சுன்னு இதெல்லாம் நாம கேள்வி கேட்டுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டிய சமயமும் இது இல்ல, அவசியமும் இல்ல. நாம இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் போலீஸ்க்கு போன் பண்ணி எங்க இருந்தோ அம்மன் சிலைய துளசி திருடிட்டு வந்துட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும்.
மத்ததெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க. துளசி மேல சிவியரா ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன சொல்றீங்க? அம்மா சூப்பர்மா, கலக்கிட்ட. சிலைய போலீஸ் எடுத்துட்டு போயிட மாட்டாங்க? அப்புறம் போட்டோ எடுத்துட்டு நீ இத கொண்டு போய் வித்துருன்னு சொல்லுவாங்களா? உங்க புத்தி ஏன் இப்படி போகுது? நல்ல ஐடியா தான். இம்மீடியட்டா போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணணும். என்னமா பண்ணணும்? சாமி கும்பிடுறதுக்காக நிறைய ஐட்டம்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஏதாவது ஒண்ணுல. அதனால என்ன? எல்லாருக்கும் வாந்தி பேதி ஆகும். இதுல நமக்கு என்ன லாபம் இருக்கு? அண்ணி, லாபம் இருக்கு. அம்மா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த சாமி சிலைய துளசி திருடிட்டு வந்துட்டான், அதனால சாமி குத்தம் ஆயிடுச்சு. அதனால சாப்பிட்ட மொத்த பேருக்கும் வாந்தி பேதி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கடவுள் குத்தோன்னு புதுசா ஏதாச்சும் குழந்தை போடுவோம். சூப்பர். சில திருட்டுல ஒருவேளை அவ தப்பிச்சா கூட வீட்டுக்குள்ள அவளுக்கு கெட்ட பேர் ஆயிடும். துளசி திருடினது உண்மைதான்னு வீட்டுல இருக்கிறவங்களே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சாமியோட கோவம்தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்மளும் சாப்பிடணும்ல? நம்மளாம் யாரும் சாப்பிட வேண்டாம். சாப்பிட்ட மாதிரி நடிச்சா போதும், அவ்வளவுதான். இது பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு கால் பண்ணுவோம். அடுத்தது களப்படுத்த ஆரம்பிப்போம். ஆமா, யார் இப்போ போலீஸ்க்கு கால் பண்றது? அத்தை, நான் வேணா கால் பண்ணட்டா? ஆஹா, பவானி, லேடிஸ் கால் பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க. சோ ஜென்ஸ் கால் பண்ணாதான் நல்லது.